ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ லாஸ்ட் செஷன் வந்து ரெண்டு விதமான செமியண்டர் இருக்குது பார்த்தா. எக்ஸ்டென்ஸ்டிக்கில் ரெண்டு விதமாக இருக்குது, என் டைப்பு அண்டு பி டைப் செமியண்டர். ஸோ ரெண்டு விதமான செமியண்டர் இருக்குது. என் டைப்னால் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் கம்மியாக இருக்கும். அதாவது மெஜாரிட்டி கேரியர் மைனாரிட்டி கேரியர்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டியாக எலக்ட்ரான் இருக்கும், மைனாரிட்டியாக ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம். அதே பி டைப்னால் மெஜாரிட்டியாக ஹோல்ஸ் இருக்கும், மைனாரிட்டியாக எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான செமியண்டர் இருக்குது. ஓகேவா? இது அப்படியே படமாக வரைஞ்சி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் டைப்பு பி டைப்பு ரெண்டு தனித்தனியாக இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இப்போ சேர்க்க போகிறேன். ஒரு சாண்ட்விச் மாதிரி. ஓகேவா? ரெண்டு ப்ரெட்டை சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி ரெண்டு டைப் மெட்டீரியலையும் சேர்க்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பெருசாக கூட போட்டுக்கலாம். சரி, இது கூட கொஞ்சம் சின்ன ஆக்கிறோம். இது வந்து பி டைப்னா இது என் டைப்பு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ பி டைப்ஸ்னால் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், என் டைப்ஸ்னால் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக போடும், எலக்ட்ரானை காட்ட வேணாம், ஆனால் எலக்ட்ரான் இருக்கும் உள்ள. ஓகேவா? என்ன எலக்ட்ரானே வச்சுமா, அந்த ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கேன்னா இது வந்து ஹோல்ஸு, டாட் வச்சுருக்கிறது எலக்ட்ரான். இது மாதிரி இங்கேயும் டாட்டாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி டாட் மாதிரி வச்சுருக்கிறதுலாம் எலக்ட்ரான்ஸு, இங்கே ஹோல்ஸுக்கு கம்மியாக இருக்கும், மைனாரிட்டி கேரியர்ஸாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்தாலும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே எலக்ட்ரான் அதிகமாக இருக்குது மெஜாரிட்டி. ஆனால் மைனாரிட்டியாக என்ன இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, தனித்தனியாக இருக்கப்போ ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறோம், ரெண்டுத்தையும் டச் பண்ணி வைக்கிறோம். இப்போ சேர்த்து வச்சுன்னா என்ன ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள மெஜாரிட்டி இங்கே வர ட்ரை பண்ணும், இங்கே உள்ள மெஜாரிட்டி அங்கே போக ட்ரை பண்ணும். ஏன்னா எலக்ட்ரான் ஓடும் தானே. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து இங்கே உட்காந்துக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி வேறு கலர் எடுத்து போகுது. இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வர ட்ரை பண்ணும், அதே மாதிரி இங்கேருந்து ஹோல்ஸ் அங்கே போகிறதா இமேஜின் பண்ணிக்கணும். ஹோல் ஓகேங்களா? அப்போ இந்த இது வந்து என்ன ஆகுனா, ஒரு பர்டிகுலர் தூரம் தான் இதால் வர முடியும், அது மாதிரி இதுவும் பர்டிகுலர் தூரம் தான் வர முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே எலக்ட்ரான் வந்து உட்காரதான் எடுத்துங்க. அந்த மாதிரி இங்கே ஹோல்ஸ் வந்து உட்காந்துறதா எடுத்துங்க. ஓகேவா? இந்த மாதிரி மைனாரிட்டி கேரியர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது சார்ஜ் நகர்ந்தால் அது பேர் என்னம்மா சொல்கிறோம், சார்ஜஸ் நகர்ந்துச்சுன்னா வெரி குட்ரா. அப்போ இங்கேருந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் நகர்றதுனால ஒரு மைல்டாக கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுதான், அது பேர் வந்து டிஃப்யூஷன் கரண்ட். 2 மார்க்கில் கேட்குறாங்க, பேஜ் நம்பர் 202 எடுத்துங்க. 202 அப்புறம் அதில் 2 2 மார்க் வரும். டிஃப்யூஷன் கரண்ட். நம்ம பி டைப் என் டைப் சேர்க்கும்போது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால் அது இது பேர் ஜங்ஷன், ரெண்டு சேரக்கூடிய இடம் பேர் ஜங்ஷனு. இப்போ ஜங்ஷனில் என்ன ஆகுது, ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அந்த கரண்ட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வாசையில் ஃபஸ்ட் லெசனில் படி சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை பொட்டன்ஷியலு எப்படி வேணால் சொல்லிக்கிட்டு தான். நம்ம பொதுவாக டெஃபினேஷனில் டிஃப்யூஷன் கரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்ட்டு இதாகி இப்போ எலக்ட்ரான் இங்கே வந்து உட்காந்துருச்சு, ஒரு ஹோல்ஸ் இங்கே வந்து உட்காந்துருச்சு, ஒரு பர்டிகுலர் இது தான் பண்ண முடியும். இப்போ அதுக்கு மேலே என்ன ஆகாதுன்னா நகராது. இது வரைக்கும் தான் எலக்ட்ரான் போக முடியும், இது வரைக்கும் தான் ஹோல்ஸ் வர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் போகாத மாதிரி தடுத்து நிறுத்திடுமா. இப்போ இங்கே எலக்ட்ரான்லாம் வந்துருச்சு, இங்கே ப்ளஸ்லாம் வந்துருச்சுல்ல. இப்போ இது ஃபுல்லாக ப்ளஸ் இருக்கதா எடுத்துங்க, இது ஃபுல்லாக மைனஸாக இருக்கதா எடுத்துங்க. அப்போ ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தாண்டி இது ஹோல்ஸால் வர முடியாது, இந்த எலக்ட்ரானால் அங்கே போக முடியாது. ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் அதை போக முடியும், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாயிடுச்சுன்னா போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இங்கே இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நகர முடியாத ஒரு தின் லேயராக, நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுன்னு பெருசாக வரைஞ்சிருக்கேன், நகர முடியாத ஒரு இம்மொபைல் அயான்னு சொல்ல ஒரு லேயர் உருவாகுது. இந்த லேயர் பேர் இதுலேருந்து இது வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இந்த லேயருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, டிப்ளீஷன் ரீஜியன். டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே போகாமல் அங்கேருந்து ஹோல்ஸ் இங்கே வராமல் இது தடுத்து நிறுத்துது பாருங்கள். டிப்ளீஷனாக தடுத்து நிறுத்துதல் அப்படின்னு ஒரு பேரிகார்டு மாதிரி வச்சுங்க. எப்படி நடு ரோட்டில் போகும்போது பேரிகார்டு வச்சுருப்பாங்களே ஹைவேஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே இது நடுவில் இருக்கனால இது பேர் டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 டேர்ம் சொல்லியிருக்கோம், மெஜாரிட்டி கேரியர்ஸால் வரக்கூடிய கரண்ட்டு டிஃப்யூஷன் கரண்ட்டு. இந்த மாதிரி நகர்ந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன ஆகுது, ஒரு ரீஜியன் ஃபார்ம் ஆகுது, அது பேர் டிப்ளீஷன் ரீஜியன் நடுவில் இருக்கிறது.
ஓகேவா? ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா மைனாரிட்டி கேரியர்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணலாம், இது அங்கே போகலாம், அது இங்கே வரலாம். ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கோட டேரெக்ஷன் அப்படி இருக்குது பாருங்கள். அப்போ இந்த ப்ளஸ் என்ன பண்ணால் அந்த ப்ளஸ்ஸை ரிப்பல் பண்ணி இந்த சைடு தள்ளி விட்றதா இமேஜின் பண்ணிங்க. இந்த மாதிரி இந்த எலக்ட்ரான் இந்த மைனஸை தள்ளி விட்றதா இமேஜின் பண்ணிங்க. அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன பண்ணோம், இதில் கொஞ்சோண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்போ ஒரு கரண்ட் கிடைக்குதான். ஸோ மைனாரிட்டி கேரியர்ஸால் கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் வந்து ட்ரிஃப்ட் கரண்ட். பார்த்தீங்களா, தனித்தனியாக இருக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ரெண்டும் சேரும்போது எவ்வளோ சண்டை போடுது பாருங்கள். ரெண்டும் சேரும்போது டிஃப்யூஷன் கரண்ட் ஒன்று வருது, ட்ரிஃப்ட் கரண்ட்னு வருது. அது வந்துட்டு என்ன ஆகும், டிப்ளீஷன் லேயர்னு ஒன்று ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பத்தாதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பாருங்கள். இங்கெல்லாம் ப்ளஸ் உட்காந்துருது, இங்கெல்லாம் மைனஸ் உட்காந்துருது. ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு உட்காந்துருது. எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டி பொட்டன்ஷியல் சொல்லலாம். அப்புறம் பொட்டன்ஷியலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ரிலேஷனு? வெரி குட்மா, வீடை ஞாபகம் வச்சுங்க. V = ED. ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் லெசன் இப்படி சொல்லிப்பாங்க, E = -dB/dx. ஓகே, வெக்டார் ஃபார்மில் சொல்லலாம், இதான் ஆன்சரு. நம்ம மேக்னிடியூடாக பார்க்கும்போது பொட்டன்ஷியல் மட்டும் பார்க்கும்போது இதை சொன்னாலே போதும், வீடு V = ED. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது நீ இந்த ஃபார்மில் தான் அப்ளை பண்ணணும், E = -dB/dx. அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ இங்கே வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹெவியாக மெஜாரிட்டி கேரியர் இருக்கும், அப்ராக்சிமேட்லி 10⁻7 10⁻7 Nc-1. அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நடுவில் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. அப்போ அதுக்கேற்ற பொட்டன்ஷியல் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் என்ன பண்ணுமா, எந்த சார்ஜுமே நகராமல் தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த பொட்டன்ஷியலுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பேரியர் பொட்டன்ஷியல். ஓகேவா, நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது, அது பேர் பேரியர் பொட்டன்ஷியல். அது வந்து தடுத்து நிறுத்துது. இதுவுமே சிலிக்கானுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஜெர்மானியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா, அது வேல்யூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சிலிக்கானுக்கு 0.7 வோல்ட்டுங்களாம், ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்ட்டுங்களாம். அங்கே வந்து ஜெர்மானியத்தோட இது சொல்லியிருப்போம்ல, கேப்பு 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லியிருப்போம். அந்த வேல்யூ இங்கே வருது பாருங்கள். இது வந்து 0.7, இது வந்து 0.3. ஓகேவா, ரைட்மா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, 2 PN டைப்பை சேர்க்கும் போது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி டிஃப்யூஷன் கரண்ட்டு, ட்ரிஃப்ட் கரண்ட்டு ஃபார்ம் ஆகுது, நடுவில் ஒரு ரீஜியன் ஃபார்ம் ஆகுது, பொட்டன்ஷியலாக ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் ஹோல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கணும், எலக்ட்ரான்லாம் இங்கே தான் இருக்கணும், நடுவில் இம்மொபைல்ஸ் அயான் இருக்கும், நகர முடியாத அயான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஏரியா ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இங்கே ப்ளஸ் எல்லாம் உள்ள ஏரியாவும் இங்கே மைனஸ் எல்லாம் உள்ள ஏரியா ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே எழுதியிருக்கணும், இருந்தாலும் ஃபைனலாக சொல்லணும், PN ஜங்ஷன் டயோடு. ஏன்னா ஜங்ஷன் என்னென்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. இது 2 சேரக்கூடிய இடம் தான் ஜங்ஷனு. P டைப் N டைப்பும் சேருது, அங்கே 2 இது இருக்கா, அதனால் டயோடு. ஸோ இதுதான் ஏன் டயோடு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரம்மாண்டமான விஷயம் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் டவுட் கிளாஸ் ஒன்று கிளியராக இருக்காது. ஓகேவா, இந்த 202 203 எல்லாமே 2 மார்க்ஸ் தான். டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன, ட்ரிஃப்ட் கரண்ட்னா என்ன, டிப்ளீஷன் ரீஜன் என்ன, அடுத்து பேரியர் பொட்டன்ஷியல்னால் என்ன, செய்வனவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பார்த்து வச்சுக்கிறோம். ஸோ 2 சேர்ந்து கிடைக்கிறது PN ஜங்ஷன் டயோடு. PN ஜங்ஷன் டயோடு அப்படின்னு நான் அதையும் பார்த்து வச்சுங்க. PN ஜங்ஷன் டயோடு 203 கடைசியில் இல்லை இருக்கு பாருங்க. டயோடுன்னா என்ன, இப்போ 5 2 மார்க் இந்த பேஜில் சொல்லியிருக்கோம். ஜங்ஷன் டயோடு இஸ் ஃபார்ம்டு, P டைப் இஸ் ஃபியூஸ்டு வித் N டைப், அவ்வளோதான். P டைப் N டைப்பும் ஃபியூஸ் ஆச்சுன்னா, சேர்ந்துச்சுன்னா அது பேர் PN ஜங்ஷன் டயோடா. அப்படி இதெல்லாம் 1 மார்க்ஸ்ரா. சிலிக்கானோட வேல்யூ, ஜெர்மான் வேல்யூ. நீங்கள் எங்கே போனாலும் சிலிக்கானில் தான் நம்பர் அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்க, அதனால தான் இதுதான் அதிகமாக இருக்கும் வேல்யூ. எல்லா இடத்துலையுமே சிலிக்கான் தான் அதிகமாக இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. இப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தலாம். இதை உனக்கு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா, இங்கே எனர்ஜி கேப்பையும் பேரியர் பொட்டன்ஷியலே கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் எனர்ஜி கேப் தான் அதிகமாக இருக்கும், கேப் அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. எனர்ஜி கேப்னால் 1.1 வரும், இதே பொட்டன்ஷியலாக 0.7 வோல்ட் வரும். அது எலக்ட்ரான் வோல்ட்டு, இது வோல்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி படம் மாற முடியாது. PN ஜங்ஷனை எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் கொடுத்துருவோம்ல. இப்போ இந்த சிம்பிள் பேர் என்னடா, எஸ். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி PN ஜங்ஷன் டயோட வர முடியாது. அதுக்காக இப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க, ஒரு முக்கோணம் போட்டு இப்படி ஒரு கோலை போடுறாங்க. இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா பேர் என்னது, டயோடுன்னு அர்த்தம். அங்கே ஒரு P டைப்பும் ஒரு N டைப் ஒரு மைனஸ் கோடு மாதிரி இருக்கு பாருங்க. அதனால் இது நெகட்டிவ் ரீஜியனு, இது P ரீஜியனு. ஓகே, அந்த மாதிரி PN டைப்பை நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. இப்போ வந்து என்ன ஆகாதுன்னா, அதே படத்தை திருப்பி போடுற பாருங்க. PN ஜங்ஷன் டயோட வரைகிறேன்.
இது வந்து பி டைப்டா, இது என் டைப்டா. இப்போ பி டைப்னா ஹோல்ஸ் இருக்குமா, என் டைப்ஸ்னால் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். இனிமேல் அந்த மைனாரிட்டி கேரியர்ஸும் இருக்கும். ஆனால் அந்த மைனாரிட்டி கேரியர்ஸை நம்ம பேச போகிறதில்ல. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இந்த ரீஜனுக்கு பேர் நம்ம சொல்லியிருக்கோம், டிப்ளீஷன் ரீஜன். வெரி குட்மா, டிப்ளீஷன் ரீஜனு. இதில் வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த பி சைடு உள்ளதில் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், என் சைடு உள்ளதில் ஹோல்ஸ் இருக்கும். இப்போ தான் டிப்ளீஷன் ரீஜன். இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ சொன்ன 0.7 வோல்ட்டு 0.3 வோல்ட்டு பொட்டன்ஷியல் இருக்கும். இது என்ன பண்ணாது, இங்கேருந்து அங்கே போகக்கூடாது, அங்கேருந்து இங்கே வர விடாது, இந்த சார்ஜை நகர விடாது. யாரோ ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து நான் எலக்ட்ரான் இங்கே கொண்டு போனால் நான் என்னம்மா பண்ணணும்? இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து அங்கே போக முடியல, ஏன்னா தடுத்து நிறுத்துகிறாங்க. 0.7 வோல்ட் வந்து தடுத்து நிறுத்துது. அப்படின்னா என்ன, அதை விட அதிகமாக பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும் சார், பேரியர் பொட்டன்ஷியல். வெரி குட்ரா, அவ்வளோதான்டா. நம்ம எனர்ஜி இப்போ எலக்ட்ரானில் போக முடியல, நம்ம எனர்ஜி கொடுத்தோன்னா இங்கேருந்து அங்கே போகும். ஓகேவா? அது எது உள்ள பூந்து போவோம், அந்த பேரியர் உள்ள பூந்து போயிடும், உடச்சிக்கிட்டு உள்ளே பூந்து போகும். அப்போ நம்ம எனர்ஜி கொடுக்க போகிறோம்ல, ஒரு டெக்னிக்கல் டேர்மாக சொல்கிறாங்க, எனர்ஜி கொடுக்க போகிறோம், அதுக்கு பேர் வந்து பயாசிங். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு அவங்க பண்ணாங்கன்னா பயாசிங்காக இருக்கான்னு சொல்லுவாங்க. செல்ஃபாக முடிவு எடுக்காமல் இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு பண்ணோம்னா பயாசிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அதான் பயாசிங் என்னன்னா நம்ம எனர்ஜி கொடுத்து அதை கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எனர்ஜி கொடுக்க பேர் பயாசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ப்ரொவைட், இது ஒரு 2 மார்க் தான், இது 3 மார்க் ஆக்சுவலி. பயாசிங் என்னன்னா அதோட டைப்ஸ் என்ன, இப்போ இது நம்ம 204 இருக்கு பாருங்க. பயாசிங்னா ப்ரொவைட் த எக்ஸ்டர்னல் எனர்ஜி டு சார்ஜ் கேரியர்ஸ் டு ஓவர் கம் த பேரியர் அண்ட் மேக் த மூவ் பர்டிகுலர் டைரக்ஷன். பேரியரை தாண்டி ஒரு டைரக்ஷனில் நகர வச்சோம்னா அது பேர் பயாசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் 2 விதமான பயாசிங் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வேர்டு பயாசிங், இன்னொன்று ரிவர்ஸ் பயாசிங். ஓகே, ஃபார்வேர்டு பயாஸ் இருக்குது, ரிவர்ஸ் பயாஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல இருந்தாமல் நம்மளுக்கு கொஸ்டின் ஆரம்பிக்குது. இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்வேர்டு பயாஸ் அப்ளை பண்ணலாம், ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணால் என்ன சார் ஆகும்? முதல்ல ஃபார்வேர்டு பயாஸ்னால் என்ன, இதெல்லாம் கொஸ்டின் கிடையாது, ஆனால் அந்த ஐடியாஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அது என்ன சார் ஃபார்வேர்டு பயாஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துங்க, மைனஸ்ன்னு எடுத்துங்க. இது பி டைப்பு, என் டைப்பு. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க, பி டைப்போட பாசிட்டிவையும் என் டைப்போட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணால் இது பேர் தான் என்னது, ஃபார்வேர்டு பயாஸ். ப்ளஸோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறோம், மைனஸோட மைனஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஐடியா புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸோட ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுறோமா, அப்போ அந்த ப்ளஸ்ஸை பிடிச்சி ப்ளஸ்ஸை தள்ளி விடும், ஹோல்ஸ் அந்த சைடு தள்ளும். அது மாதிரி இந்த எலக்ட்ரான் இருக்குங்களா, மைனஸும் தள்ளுமா, அப்போ எலக்ட்ரான் வந்து இந்த சைடு தள்ளும். அப்போ இந்த டிப்ளீஷன் வச்சோட கேப் என்னவாகும், நல்ல பெரிய ரீஜன் இருக்குது. நம்ம ஃபார்வர்ட் பயாஸை கொடுத்தா அந்த பேரியர் என்ன ஆகும், தட் மீன் அந்த ரீஜன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ். வெரி குட்ரா, டிக்ரீஸ் ஆகும், குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்கள். அப்போ இன்னமும் நம்ம ஹெவியாக கொடுக்க என்ன ஆகும், அந்த பேரியர் பொட்டன்ஷியலே காணாமல் போயிடும், உடஞ்சிருங்கிறாங்க. அதாவது டிப்ளீஷன் ரீஜனும் உடஞ்சி போயிடும், பேரியர் இல்லாமல் போயிடும். இப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக மூவ் ஆகும், ஹோல்ஸ் ஃப்ரீயாக மூவ் ஆகும், லைக் கண்டக்டர். ஒரு கண்டக்டர் மாதிரி அது ஆக்ட் ஆகும், இட் இஸ் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். ஓகேவா? அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் என்ன நடக்குது, கீ பாயிண்ட் இது மட்டும் நீ புரிஞ்சுட்டா போதும். ஃபார்வர்ட் பயாஸில் டிப்ளீஷன் லேயர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிப்ளீஷன் லேயரோட வித்துன்னு போட்டுங்க, அகலம். டிப்ளீஷன் லேயர் வித் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ பேரியர் பொட்டன்ஷியல் குறையுது, பேரியர் பொட்டன்ஷியல் வேனிஷஸ் அப்படின்னு போடுங்க. பேரியர் பொட்டன்ஷியல் வேனிஷஸ், பேரியர் பொட்டன்ஷியல் வந்து இல்லாமல் போயிடும் பர்டிகுலர் வோல்டேஜில். அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், இட் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். பாயிண்ட் இதுதாம்மா. ஃபார்வர்ட் பயாஸில் செமினேட்டர் என்ன ஆக்ட் ஆகுது, ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்டர் ஆக்ட் ஆகுது. ஒரு நிமிஷம் நேரம் வந்திருக்காங்க. ரைட். அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் இட் இஸ் ஆக்ட் அஸ் அ கண்டக்டர். அப்போ செமினேட்டரு கண்டக்டர் ஆக்ட் ஆகுது ஃபார்வர்ட் பயாஸில். இப்போ ரிவர்ஸ் பயாஸில் நான் நீங்களே கெஸ் பண்ணிடலாமே, ப்ளஸோட மைனஸையும் மைனஸோட ப்ளஸையும் கனெக்ட் பண்ணுவோம். வெரி குட், எக்ஸலண்ட்டாக சொல்கிறீங்கம்மா. அதே பிஎன் ஜங்ஷன் எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ என்ன ஆகிறோம், இதோட நெகட்டிவையும் இதோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணிடுறோம்.
ஓகேவா? முன்னாடி லேயர் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் உட்காந்துருக்கும், இங்கே வந்து ஹோல்ஸ் உட்காந்துருக்கும். இப்போ லேயர் வந்து சின்னதாக இருக்குல்ல, இப்போ நம்ம அந்த மாதிரி ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணோம்னா பியோட நெகட்டிவையும் என்னோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த மைனஸ் இந்த ஹோல்ஸை பிடிச்சி இழுக்கும். அப்போ இந்த சைடு வர பார்க்கும், அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக பார்க்கும். அந்த மாதிரி இந்த ப்ளஸ் வந்து மைனஸை பிடிச்சி இழுக்கும். அப்போ இந்த சைடு வர பார்க்கும். அப்போ இந்த இடத்துல என்னமா நடக்குது, அந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான்டா. அப்போ டிப்ளீஷன் லேயர் வந்து சைஸ், அதோட வித்து, டிப்ளீஷன் லேயரோட வித்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த பேரியரும் அதிகமாகிட்டே போகும். பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீசஸ். பேரியர் பொட்டன்ஷியலும் அங்கே வேனிஷ் ஆனிச்சா இங்கே பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே போகுதுக்கு. அப்போ இது என்ன ஆகாது, டஸ் நாட் கண்டக்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து எலக்ட்ரான் அங்கே போக முடியாது, அங்கேருந்து ஹோல்ஸ் இங்கே வர முடியாது. அப்போ இது என்ன தான் பண்ணாலும் கண்டக்டே ஆகாது. அப்போ இது பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சுலேட்டர் ஆகிட்டு ஆகுது. தட் இஸ் அ பாயிண்டர். அப்போ 2 விதமான கனெக்ஷன் சொல்கிறோம், ஃபார்வர்டு பயாஸு, ரிவர்ஸ் பயாஸு. ஃபார்வேர்டில் கண்டக்டர் ஆகிட்டு ஆகுது, ரிவர்ஸில் இன்சுலேட்டர் ஆகிட்டு ஆகுது. யார்? செமி கண்டக்டர். ஸோ செமி கண்டக்டர். ஓகேம்மா. அப்போ ஒரு செமி கண்டக்டர் என்ன ஆகுது, ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்டராகவும் ரிவர்ஸ் பயாஸில் இன்சுலேட்டர் ஆகிட்டாகுது. ஃபார்வேர்டில் கரண்டை கண்டக்ட் பண்ணோம், ரிவர்ஸில் கரண்டை கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் அந்த டயோடோட மெயின் கேரக்டரு. ஆனால் இந்த ரிவர்ஸ் பயாஸில் பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாசிட்டிவ்னா ஹோல்ஸ் அதிகமாக இருக்குமா, இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குமா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மைனாரிட்டி கேரியர்ஸ் யாருமா, இப்போ பி டைப்பில் மைனாரிட்டி கேரியர்ஸ் யார்? பி டைப்பில் மைனாரிட்டி கேரியர்ஸு எலக்ட்ரான்ஸ். வெரி குட். அப்போ இங்கே எலக்ட்ரான் இருக்கும். என் டைப்பில் மைனாரிட்டி கேரியர்ஸு ஹோல்ஸு, கரெக்டுங்களா? இப்போ நான் ரிவர்ஸ் பயாஸில் வச்சுருக்கேன், ஆனால் மைனாரிட்டி கேரியர்ஸை திங்க் பண்ணி பாருங்கள். இது வந்து எலக்ட்ரானு, இங்கேயும் மைனாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான். அப்போ என்ன பண்ணோம், மைனஸை பிடிச்சி தள்ளி விடும், கரெக்டுங்களா? அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸ் உள்ளே போக பார்க்கும். பேரியர் பெருசாக இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியை பொறுத்து எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம், உள்ளே போக பார்க்கும். அந்த மாதிரி இந்த சைடு ப்ளஸ்ஸு பாருங்கள், ஹோல்ஸ் உள்ளே போக பார்க்கும். ஆனால் போக முடியாது, கரண்ட் எதாவது ஆப்போசிஷன் ஹெவியாக இருக்குல்ல, இருந்தாலும் அதை தாண்டி என்ன பண்ணுவான், மைனாரிட்டி கேரியர்ஸும் உள்ளே போகுதுங்கிறாங்க. அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸால் ஒரு கரண்ட் வரும். அது ரொம்ப கிடையாது, ரொம்ப கம்மியான கரண்ட் வரும். அதாவது மைக்ரோ ஆம்பியர், 1 ஆம்பியர் 2 ஆம்பியர்லாம் கிடையாது, மைக்ரோ ஆம்பியர் லெவலில் கரண்ட் வரும். ஓகேவா? ஒரு லிமிட்டட் வேல்யூ தான் வரும். ஏன்னா எவ்வளோ மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்கோ அது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும். இப்போ அவ்வளோதான் மேக்ஸிமம் கரண்ட்டு. அப்போ என்ன சொல்கிறான், ரிவர்ஸ் பயாஸில் ஒரு கரண்ட் இருக்குது, அது பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு. இப்போ மைனாரிட்டி கேரியர்ஸால் ரிவர்ஸ் பயாஸில் வரக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்றான். இப்போ நம்ம வோல்டேஜ் அதிகப்படுத்தலாம், ரிவர்ஸ் கரண்ட்டை அதிகப்படுத்தலாம் நம்ம பொதுவாக சொல்லுவோம். V கூட IR தானே. இப்போ ஆரை கூட விட்டுருங்க, வியும் ஐயும் டேலி போஸ்டல். வோல்டேஜ் அதிகமாக கரண்ட் அதிகப்படுத்தலாம். ஆனால் இந்த கரண்ட் வந்து யாரை பொறுத்து இருக்குன்னா மைனாரிட்டி கேரியர்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கம்மியாக கொடுத்தாலும் சரி, அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாலும் சரி, இப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் யாரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இண்டிபெண்ட், நம்பர் ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் வோல்டேஜ், அப்போ அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜை பொறுத்து மாறாதான். இண்டிபெண்ட் ஆஃப் அப்ளைடு வோல்டேஜ், இதான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம்டா. அப்போ நம்ம ரிவர்ஸ் பயாஸில் எந்த அளவுக்கு சார்ஜ் கேரியர் இருக்கோ அந்தளவுக்கு போகுது. அப்போ அது பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ரொம்ப ரொம்ப கம்மியான கரண்ட்ரா, மைக்ரோ ஆம்பியர் லெவலில் கரண்ட் இருக்கும் ரிவர்ஸ் பயாஸ்லேயும். ஆனால் ஃபார்வர்டு பயாஸில் அப்படி கிடையாது. ஃபார்வர்டு பயாஸில் நல்லாவே கரண்ட் பாஸ் ஆகும். நார்மல் கண்டக்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது அப்படியே ஒரு கேரக்டராக செக் பண்ண போகிறோம். அப்படியே நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குடா. சொன்னேன், ஃபார்வர்ட் பயாஸில் அந்த லேயர் குறைஞ்சிட்டு வந்து கரண்ட் அதிகமாகும், கண்டக்டர் மாதிரி ஆகிட்டாகும்னு சொன்னோம். அது மாதிரி ரிவர்ஸ் பயாஸில் லேயர் பெருசாகிட்டே போகும், கரண்ட்டை கண்டக்டே பண்ணாதுன்னு சொன்னோம். அது எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த கரண்ட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டலாகவும் வரும். ஓகேம்மா. இந்த இடத்துல ஃபார்வர்டு பயாஸு, ரிவர்ஸ் பயாஸு
நம்ம சொன்ன மாதிரி ஃபார்வர்ட் பைஸில் கண்டக்டராகவும் ரிவர்ஸ் பைஸில் இன்சுலேட்டராகவும் ஆக்ட் ஆகுது. ரிவர்ஸ் பைஸ்லேயே ஒரு கரண்ட் இருக்குதுன்னு சொன்னோம். ஓகேவா? இந்த இதை வந்து இந்த ஏரியா 2 மார்க்காக பார்த்துங்களா. பேஜ் நம்பர் 205ல் இது வந்து ஒரு 2 மார்க். ரிவர்ஸ் சேச்சுரேஷன்னா என்ன? சரி, ரிவர்ஸ் பயாஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸுக்கு வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஃபார்வர்டு பயாஸ் ஆக்ட் ஆகுது. மைனாரிட்டி கேரியர்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபார்வர்டு பயாஸ் ஆக்ட் ஆகுது. அதனால் கரண்ட்டு நல்லபடியாக கிடைக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பேர்லேருந்து போட்டு 8லேருந்து போட்டுங்க. நம்ம ரிவர்ஸ் பயாஸ் ஆகலாம் மைனாரிட்டி கேரியர்ஸால் கரண்ட்டு பாஸ் ஆகுது. அப்போ அதுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு. அப்புறம் இதை அண்டர்லைன் பண்ணிங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் அப்ளைடு வோல்டேஜ் 1 மார்க்கில் கேட்கலாம்ல. வோல்டேஜ் அதிகப்படுத்தினா இங்கே கரண்ட்டு என்ன ஆகும்னு கேட்போம். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? வோல்டேஜ் கரண்ட் ஆர்லி போர்ஷன் அதனால் அதிகமாக இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இங்கே இண்டிபெண்டன்ட் ஆஃப் வோல்டேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஒரு நோட்டுங்க ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். டெல்மீடா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஜங்ஷன் டயோட கேரக்டரை செக் பண்ண போகிறோம்டா. கேரக்டரிஸ்டிக் ஜங்ஷன் டயோ இது அப்படியே உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ப்ராக்டிக்கலில் இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு படிச்சா போடுது. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடையாது. இது அப்படியே உங்களுக்கு ப்ராக்டிக்கல். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டயோடோட ஃபார்வர்டு கேரக்டரை செக் பண்ண போகிறோம். இங்கே டயோடு இருக்குது. அதில் நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? வோல்டேஜ் எனக்கு வோல்ட் மீட்ரு, கரண்ட் எவ்வளோன்னு பார்க்க அம்மீட்ரு, த்ரூ த ரெசிஸ்ட் வழியெல்லாம் அனுப்ப போகிறோம். இப்போ இது ஃபார்வர்டு பைஸில் இருக்கா ரிவர்ஸ் பைஸில் இருக்கான்னு பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள். இது ப்ளஸ்ஸுங்களா? பேட்டரியோட ப்ளஸ்ஸு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே மைனஸும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது பேர் என்னது? ஃபார்வர்டு பயாஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 0லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வோல்டேஜ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக கரண்ட்டை பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. வோல்டேஜ் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க, கரண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறாங்க. இப்படி வருது. இதே மாதிரி கிராஃபு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வர வைக்கணும்டா. இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் உனக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக வரப்போகுது. இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னம்மா தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ ஃபஸ்ட்டு அதாவது வோல்டேஜ் வர்சஸ் கரண்ட் கிராஃப் வரைகிறோம். கரண்ட்டு பாருங்கள் மில்லி ஆம்பியரில் தான் இருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய கரண்ட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வோல்டேஜ் வர்சஸ் மில்லி ஆம்பியர் கரண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க. கரண்டோட வேல்யூ 0வாகவே இருக்குது பாருங்கள். வோல்டேஜ் அதிகப்படுத்தா கரண்ட் வேல்யூ 0வாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் கரண்ட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. வோல்டேஜுக்கு அப்புறம் கரண்ட்டு சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. அந்த வோல்டேஜ் பேர் வந்து நீ வோல்டேஜ். யாரால எதுவும் சொல்ல முடியுமா? ஏன் ஃபார்வர்டு பயாஸில் ஃபஸ்ட்டு கரண்ட் எல்லாம் அப்புறம் அது திடீர்னு கரண்ட் வருது? வெரி குட்ரா. அந்த பேரியர் போட்டு எஸ்மா பேரியர் பொட்டன்ஷியல் தான் அதுக்கான காரணம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கலை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கிராஃபில் 0.7 வோல்ட்டுன்னு வரும். 0.7 வோல்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சிலிக்கான் டயோட்னு அர்த்தம். அதுதான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. சிலிக்கான் டயோடோட பேரியர் பொட்டன்ஷியல் 0.7. இப்போ நம்ம 0.1, 0.2, 0.6 வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. 0.7 தான் கரண்ட்டு பாஸ் ஆகும். 0.8 ஆச்சுன்னா கரண்ட்டு சர்ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். அப்போ அது ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணுது? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜுக்கு அப்புறம் அந்த வோல்டேஜுக்கு பேர் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ், நீ வோல்டேஜ், கட் இன் வோல்டேஜ். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு டயோடுக்கு எவ்வளோ இருக்குன்னு ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிப்பீங்க. இந்த ப்ராக்டிக்கலுக்காக மட்டும் இந்த கொஸ்டினை பாருங்கள். மற்றபடி இது படிக்க தேவையில்லை. இப்போ சொல்லிக்காங்க பாருங்கள். சிலிக்கானுக்கு 0.7 வரணும், ஜெர்மனிக்கு 0.3 வரும். அதுதான் இதில் ஆன்சராக வரும். நம்ம என்ன பண்ணலாம்? டயோடோட ரெசிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். கரண்ட் பாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகல பட் வோல்டேஜுக்கு அப்புறம் இதில் ஸ்லோப் வரைஞ்சிங்கன்னா வோல்டேஜ் வச்சஸ் கரண்ட்டு ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டாக டிவைட் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் எவ்வளவு ரெசிஸ்டன்ஸு? ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். தட்ஸ் ஆல்டா. இங்கே தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரு டயோடு பிஹேவ் as a conductor when it is forward bias. இதுதான் நமக்கு முக்கியமான யூஸ்ரா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? வோல்டேஜ் அதிகப்படுத்திகிட்டே வரேன். 0.7 தாண்டினா கரண்ட் வருது. 0.8, 1.1. திடீர்னு ஹெவி வோல்டேஜ் அப்ளை பண்ணால் நம்ம 5 வோல்ட்டு, 10 வோல்ட்டு, 20 வோல்ட்டுன்னு போனோம்னா என்ன ஆயிரும்? பேரியர் சுத்தமாக உடஞ்சி ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆயிரும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வோல்டேஜ் பேர் வந்து த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ். ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் இருக்கும். அது வரைக்கும் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹெவி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அந்த டயோடு பிரேக் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இட் இஸ் சேஃப் டு ஆப்ரேட் பிட்வீன் த்ரெஷ்ஹோல்டு வோல்டேஜ் அண்டு பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படிங்கிறோம். நம்ம ஆரம்பிக்கிற இடம் பிரேக் டவுன் வோல்டேஜ்லாம்.
இதுதான் பிரேக் டவுன் வோல்டேஜ். மேக்ஸிமம் ஒரு வோல்டேஜ் சொல்கிறாங்க த்ரெஷ்ஹோல்ட் வோல்டேஜ்னு. இதுக்கு நடுவில் உள்ள வேல்யூவில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக கொடுத்தாலும் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் 5 வோல்ட் தான் அப்ளை பண்ணுவாங்கடா. இப்போ நம்ம டயோடெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அந்த டயோடில் 5 வோல்ட் தான் கொடுக்கணும். ஸோ இது ஃபார்வர்ட் பயஸோட கேரக்டர். அடுத்த ரிவர்ஸ் பயஸ் பாருங்கள். டயோடு இருக்குது, பேட்ரி அப்படியே திருப்பிட்டாங்க பாருங்கள். சாரி, டயோடை திருப்பியிருக்காங்க இதில். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கே மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் கண்டாது. வோல்ட் மீட்டர் மீட்டர்லாம் அப்படியே தான் இருக்குது. இது பேர் ரிவர்ஸ் பயாஸு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மில்லி ஆம்பியர் தூக்கிட்டு மைக்ரோ ஆம்பியர் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்போ கரண்ட் ரொம்ப 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 கம்மி. மைக்ரோ ஆம்பியர் கரண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான கரண்ட்ரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு வோல்டேஜ் அதிகப்படுத்திக்கிட்டே வரோம். கரண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்? மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எல்லா மைனாரிட்டி கேரியர்ஸ் ரீச் ஆகிடுச்சுன்னா அது பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு சொன்னோம். அப்போ அந்த கரண்ட் வேல்யூ அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குண்டா. இந்த கரண்டோட வேல்யூ கான்ஸ்டன்ட். ஓகே, அந்த மாதிரி கரண்ட் வந்துகிட்டே இருக்குது. இதுவுமே ஒரு பர்டிகுலர் லெவல் தான். ரொம்ப ஹெவியான வோல்டேஜெலாம் அப்ளை பண்ணும் பட்சத்தில் அதுவுமே என்ன ஆயிரும்? டயோடு பிரேக் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது பேர் ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ். இந்த மாதிரி ஒவ்வொரு டயோடுக்குமே ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜுமே இருக்கும். ஃபார்வர்ட்லேயும் ஒரு வோல்டேஜ் சொல்கிறாங்க, ரிவர்ஸ்லேயும் ஒரு வோல்டேஜ் சொல்கிறாங்க. ரொம்ப ஹெவியான வோல்டேஜை அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் ஒரு கரண்ட் வருது. ரிவர்ஸில் கரண்ட் வருது காரணம் நம்ம கொஞ்சோண்டு கரண்ட் வருது பாருங்கள். இது காரணம் யார்? மைனாரிட்டி கேரியர்ஸ். அவ்வளோதான்டா. ஸோ மைனாரிட்டி கேரியர்ஸால் ஒரு கரண்ட் வருதுன்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதை பாருங்கள். டியூ டு ஃபார் மைனாரிட்டி கேரியர்ஸ் இஸ் கால்ட் லீக்கேஜ் கரண்ட். நம்ம எல்லாம் முன்னாடி சொன்னது தான், திருப்பி சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அப்ளைடு வோல்டேஜ். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாமில் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராக்டிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கரண்டோட வேல்யூ மைக்ரோ ஆம்பியரில் வரும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவில் காட்டும். இந்த வோல்டேஜை நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது வந்து 2 ப்ராக்டிக்கல் மேப் உங்களுக்கு. சார், இது ஒரே ப்ராக்டிக்கலாக வரும் உங்களுக்கு. பப்ளிக் எக்ஸாம் அப்போ பப்ளிக் ப்ராக்டிக்கல் 2 கொஸ்டினாக கேட்பாங்க. ஃபார்வர்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள் அல்லது ரிவர்ஸ் கரெக்டாக செக் பண்ணுங்கள். தனித்தனியாக வரண்டா. நம்ம சேர்த்து என்ன பண்ணலாம்? மொத்தமாக ஒரே டயக்ராமில் கூட போட்டுக்கலாம். பாருங்க, ஃபார்வேர்டில் 0வாகவே இருக்கும், டக்குன்னு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ரிவர்ஸில் கரண்ட் கொஞ்சமாக இருந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக் கர்வ், விஐ கர்வ். இதுதான் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். இப்போ இந்த லெசனில் சம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 சம் கிட்ட தான் இருக்குது. ஓம்ஸில் என்னம்மா ஃபார்முலா? அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு 5 சம்மு கேட்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டயோடு இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ஸ் 5 ஓமா, 15 வோல்ட் அப்ளை பண்ணுறோம். அப்போ எவ்வளோ கரண்ட்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் பாருங்கள். இதில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்? இது ஃபார்வர்டில் இருக்குது, அதனால தான் கரண்ட் பாஸ் ஆகும். ரிவர்ஸில் மைனாரிட்டி கேரியர்ஸால் தான், நம்ம ஃபார்வர்டுங்கிறனால கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஃபார்வர்டுன்னு சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? எஸ் சார். இந்த இடத்த பாருங்கள். இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸும் கனெக்ட் ஆகுது. அதனால் ஃபார்வேர்டு V கூட IR, I கூட V/R, 15/5 3 ஆம்பியர். இதெல்லாம் தான் கம்பல்சரி 2 மார்க்கில் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக அதே தான். இங்கே ஒரு சிலிக்கான் டயோடு இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் 1 கிலோ ஓமு. இப்போ அந்த ஏபியில் எவ்வளோ கரண்ட்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம கரண்ட் கண்டுபிடிக்க ஃபார்மில் வந்து I = V/Rன்னு சொல்லுவோம். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு இங்கே பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறாங்கடா. ப்ளஸ் இங்கே நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்குல்ல, பேரியர் பொட்டன்ஷியல், அதை தாண்டி தான் நம்ம வேல்யூ வரும். அப்போ ஃபார்முலா புதுசாக உருவாக்குறான் பாருங்கள். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இது 3.3, அந்த -7.4. அந்த பேரியரை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அதை தாண்டினதுக்கப்புறம் தான் அது கரண்டே பாஸ் ஆகும். அப்போ அந்த வோல்டேஜை மைனஸ் பண்ணுறாங்களா. அப்போ போட்டிங்கன்னா 10 வோல்ட் வருது. அப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் சிம்பிளாக 10 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டயோடுனா என்ன, அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுனா பி டைப்பு என் டைப்பு சேர்ந்தது. அப்போ அந்த 2 டயோடு ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பேரியர் பொட்டன்ஷியல் ஃபார்ம் ஆகுது. அதை தாண்டறதுக்காக இப்போ எனர்ஜி கொடுக்குறோம். அப்போ எனர்ஜி கொடுக்கக்கூடியதை பயாசிங்னு சொல்கிறோம். ஃபார்வர்டு பயாசிங்கு, ரிவர்ஸ் பயாசிங்கு. ஃபார்வர்டு பயாஸில் செமிகண்டர் என்னவும் ஆக்ட் ஆகுது. ஃபார்வர்டு பயாஸில் செமிகண்டர் கண்டக்டர் ஆக்ட் ஆகுது. ரிவர்ஸ் பயாஸில் இன்சுலேட்டர். இதை வச்சு நான் என்ன சார் பண்ண முடியும்? ஃபார்வர்டில் கண்டக்டர்னு சொல்லுங்க, ரிவர்ஸில் இன்சுலேட்டர்னு சொல்லுங்களே. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னா ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறோம். நம்ம யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இது பண்ண போது
தட் இஸ் அ ரெக்டிஃபிகேஷன். ஓகே, ஃபார்வர்டில் கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணால் ரிவர்ஸில் பண்ணாது. அப்போ ரெக்டிஃபிகேஷன் ஆகிட்டுனா ஏசியை டிசியாக மாற்ற போகிறோம். அதாவது 4வது லெசனில் ஏசி கரண்ட்டை பார்த்துருப்போம், டயத்தை பொறுத்து மாறக்கூடிய கரண்ட்டு. டிசி கரண்ட்டாக 2வது லெசனில் பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்டான கரண்ட்டு. அப்போ ஏசியை டிசியாக மாற்ற போகிறோம், அதுதான் ரெக்டிஃபிகேஷன் சொல்கிறோம். அதுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கடா. வேவாக காட்டணும்னா இப்படி காட்டுறோம், ஏசினா இப்படி இருக்கும், டயத்தை பொறுத்து இப்படி மாறிக்கிட்டே போயிட்டுருக்கோம். நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரே டைரக்ஷனில் வர மாதிரி ஸ்டாண்டர்டாக டிசி வழியாக மாற்ற போகிறோம். இது பேர் ஏசி, இது பேர் டிசி. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக டேரக்ட் கரண்ட்டாக மாற்ற போகிறோம். இது பேர் ரெக்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அப்போ அதை மாற்றக்கூடிய சர்க்கியூட்டுக்கு பேர் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு. இப்போ 2 விதமாக இருக்குது. இதில் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டு, ஃபுல் வேவ் அப்படின்னு இருக்குது. ரெண்டுமே 5 மார்க்டா. இல்லை ஆஃப் வேவ் 3 மார்க்கில் கேட்டுட்டு ஃபுல் வேவ் 5 மார்க் கூட வச்சுங்க. இது வரைக்கும் நம்ம கொஸ்டினே சொல்ல, இந்த லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது 2 தான். இதை தான் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் அல்லது ஃபுல் ரெக்டிஃபையர், ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரண்டா. ஓகேங்களா? அப்போ ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்னால் என்ன, பேர்லேயே இருக்குது. ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர்னால் ஆஃப் வேவ் மட்டும் அது கன்வெர்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் என்னது, ஆஃப் வேவ் ரெக்ட். இது பாருங்க, ஆஃப் ஆஃப் த ஏசி இன்புட்டை மட்டும் கட் பண்ணும். நம்மளால ஏசியை டிசியாக மாற்றணும் அப்படின்னு முதல்ல அதை சொல்லிடுவோம். இப்போ நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போடுறோம்ல, இப்போ ஏசி கரண்ட் நம்ம சேவ் பண்ண முடியுமாடா ஒரு இடத்துல? ஏசி கரண்ட்டை ஏசி சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், டிசியாக இருந்தால் தான் ஒரு இடத்துல ப்ளஸ்ஸையும் ஒரு இடத்துல மைனஸையும் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ அது டேரக்ட் கரண்ட்டாக மாற்றினா தான் நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம சார்ஜ் போடுறோன்னு வச்சுங்க மொபைலுக்கு. அப்போ அந்த அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட் கூட கம்மியாக இருக்கும். அந்த அடாப்டர் என்ன பண்ணுமா, நம்ம ப்ளக்கில் இருக்கக்கூடிய ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றி கொடுக்கும். அந்த அடாப்டரை உடச்சி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட் இருக்கும். தட் மீன் ஒரு டயோடு தானே உள்ள இருக்கும். ஸோ சார்ஜர் அப்படின்னு சிம்பிளாக இமேஜின் பண்ணி நம்ம சார்ஜரை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஆஃப் ரேட்டிவ் இருக்குல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் குட்டி ஒன்றா இருக்குமா. லோ வோல்டேஜாக முதல்ல மாற்றணும், ஹெவி வோல்டேஜ் அப்ளை பண்ணக்கூடாதுல டயோடில். ஸோ இப்போ ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரே ஒரு டயோடு இருக்கும், ரெசிஸ்டர் ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணால் எய்தர் பாசிட்டிவ் சைக்கிள் அல்லது நெகட்டிவ் சைக்கிளை மட்டும்தான் அலோவ் பண்ணணும். மற்ற ஆஃப் என்ன பண்ணிடும், பிளாக் பண்ணிடும். இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர். நம்ம டயோடு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆஃப் வேவ் ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகுது. இப்போ அதுக்கான சர்க்கியூட்டை நம்ம இங்கே பார்ப்போம். அதுக்கான சர்க்கியூட் எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்றது, அழகாக அதை படிச்சிடலாம். ஸோ ஒரு ஏசி இன்புட்டை கொடுக்க போகிறோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜை குறைச்சி கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது, என்பி அதிகமாக இருக்குது, என்எஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி என்எஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, நம்ம ஸ்டெப் டவுன் பார்த்துருக்கோம். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஒரு டயோடு இருக்குது, நம்ம அவுட்புட் எடுக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டயோட அழகாக சர்க்கியூட்டே அழகாக வரைஞ்சிங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னா ஏசி கரண்ட் உள்ளே வருது. இப்போ இது ஏபிங்கிற டெர்மினல் இருக்குது செகண்டரியில். இப்போ ஏசி கரண்ட்டை உள்ளே அனுப்ப போகிறோம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இதை ப்ளஸ்ன்னு எடுத்துங்க, இதை மைனஸ் எடுத்துங்க. மேலே உள்ள ப்ளஸ், இது மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ டயத்தை பொறுத்து என்ன ஆகிட்டு இருக்கும், ஏசினா ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் உள்ளே வரதா எடுத்துங்களேன். இப்போ ஏ இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பி, பி வந்து நெகட்டிவாக எடுத்துங்க, ஏவை ப்ளஸ்ஸாக எடுத்துங்க. இப்போ இந்த வேவ் உள்ளே வருது இல்லைடா, இப்படி ஒரு வேவ் வருது, நம்ம உள்ளே ப்ளஸ் வரதா எடுத்துக்கிறோம். இப்போ உள்ளே ப்ளஸ் வர பட்சத்தில் இங்கே டயோடு இங்கே இருக்குல்ல, இதுவும் ப்ளஸ் தான் இந்த இடம். அப்போ இது என்னம்மா பயாஸில் இருக்குது, இப்போ ஃபார்வர்ட் பயாஸ். வெரி குட். அப்போ ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணோம், கண்டக்டரா ஆக்ட் ஆகும். அவ்வளோதான். அப்போ ஆர்எல் வழியால் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இப்படி போயிட்டு க்ளோஸ் ஆகும். ஆரம்பிச்ச இடத்துக்கு திருப்பி வந்துடணும் கரண்ட்டு. ஓகேவா? அப்போ டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் ஏ வித் பாசிட்டிவாக இருக்குது, அதை ஃபார்வர்ட் பயாஸ் இருக்குது, கரண்ட்டை கனெக்ட் பண்ணோம். ஆர்எல் வழியால் வோல்டேஜ் போகும், நம்ம வோல்டேஜ் இங்கே வெளில எடுத்துக்கலாம், வேணால் போயிட்டு க்ளோஸ் ஆகிடும் சர்க்கியூட்டு. அதை அப்படியே வேவ் டயக்ராமும் கட்டுறா பாருங்கள். இது வந்து இன்புட் கொடுக்குறோம். டயக்ராம்லாம் முக்கியமாக கண்டிப்பாக வரணும். டைம் வெர்சஸ் வோல்டேஜ், இது வந்து ஏசி வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளுக்கு என்ன இருக்குது, அந்த அவுட்புட்டு அப்படியே உள்ளே போகும். இந்த இன்புட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு வந்து இங்கே அவுட்புட்டாக கிடைக்கும். அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் அது கரண்ட்டை கனெக்ட் பண்ணிடுச்சு. அடுத்தது ரிவர்ஸ் ஆஃப் சைக்கிள் என்னம்மா போகணும், இப்போ வந்து இது உள்ளே போகிறதா எடுத்துங்க, ரிவர்ஸ் போகுது.
இப்போ ஏ வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம், பி தான் பாசிட்டிவு, இப்போ ஏ நெகட்டிவு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. அப்போ என்ன ஆகும், அது ரிவர்ஸ் பயஸா? அப்போ ரிவர்ஸ் பயஸில் என்ன பண்ணுமா? இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகும். வெரி குட். அப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அப்போ இது வழியால் கரண்ட்டு போகாது, ஆர்எல்லே ஒன்றுமே இருக்காது, நோ கரண்ட். அப்போ இது எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது. அப்போ இங்கே கரண்ட்டே இல்லை பாருங்க. ஓகேவா? அப்போ அடுத்த பாசிட்டிவ் ஆசிக்கில் இருந்துச்சுன்னா கரண்ட்டை அலோவ் பண்ணும், நெகட்டிவில் கரண்ட் அலோவ் பண்ணாது. பாசிட்டிவில் மட்டும் தான் அலோவ் பண்ணுது, நெகட்டிவில் அலோவ் பண்ணாது. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் வருது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்கடா. அப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு, இது வந்து ஏசி 2 டைரெக்ஷன் கிடைக்கிது, ஒரு ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வருது பாருங்கள். இங்கே ஒன்லி ப்ளஸ் மட்டும்தான் இருக்கும். அல்லது நீ இப்படி கூட செட் பண்ணிடலாம், டயோடை திருப்பி விட்டிங்கன்னு வச்சுங்க, டயோடை இப்படி திருப்பி விட்டிங்கன்னா, இப்படி திருப்பி விட்டிங்கன்னா என்ன ஆகணும், இந்த இடம் மட்டும் தான் ஆன்சர் வரும், இந்த இடம் வராது. அப்போ நெகட்டிவ் மட்டும் தான் அலோவ் பண்ணும், பாசிட்டிவ் அலோவ் பண்ணாது. நமக்கு தேவை ஃபார்வேர்டில் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸில் பண்ணாது. அந்த மாதிரி செட்டப்புக்கு இது வந்துடும்டா. சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுது, ஏசியாக டிசியாக மாற்றுது. ஆனால் இதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இல்லை, பல்சேட்டிங் மோடில் இருக்கிறாங்க. விட்டு விட்டு தான் கிடைக்குதான், கிடைக்கும் அப்புறம் கிடைக்காது, கிடைக்காது. அப்போ அணைஞ்சு தான் கிடைக்குது இந்த அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது 100% கொடுக்குறோம், வரது எவ்வளோ தான் கிடைக்குது, 50% தான் கிடைக்குது. பாதி தான் ஒரு டென்னாக கிடைக்குது, பாதியை காணும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இங்கே இதிலே கொஞ்சம் வோல்டேஜ்லாம் ட்ராப் ஆகும், அந்த ஒயரில் கொஞ்சம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுதான். அதனால் அதோட எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா நல்ல எஃபிஷியன்சி என்னன்னு சொல்கிறோம், அவுட்புட் பவர் டு இன்புட் பவர். நீங்கள் வோல்டேஜும் போடாங்க, கரண்ட்டும் போடாங்க, பவர்னு போடுங்க. ஓகேவா? அவுட்புட் பவர் டு இன்புட் பவர். இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40.6மா. 100 மார்க்கு டெஸ்ட்டு வைக்கிறேன், அதான் ஏசியை டிசியாக மாற்ற சொல்கிறேன். அது எவ்வளோ % தான் மாற்றுதான், 40.6%. 1 மார்க் கொஸ்டின்றா, 40.6% அப்படிங்கிறத பார்த்துங்க. ரைட். ஸோ 40% இருக்கிறனால நம்மளுக்கு என்ன இல்லை, அது ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை. அதான் அவுட்புட் எப்படி கிடைக்கிது, பல்சேட்டிங் வோல்டேஜாக கிடைக்கிது, விட்டு தான் கிடைக்கிது. அதனால் இதை நம்ம யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கண்டினியூஸாக என்ன பண்ணணும், ஏசியை டிசியாக மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்வே ரெக்டிஃபையர் போகிறாங்க. ஓகேவா? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். இப்போ ஆஃப் வேவில் ஒரே ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ ஃபுல் வேவாக மாற்றினா என்னம்மா பண்ணணும், ஆஃப் வேவ் மாற்ற ஒரு டயோடு, அப்போ ஃபுல் வேவாக மாற்ற இன்னொரு டயோடு. அவ்வளோதான்டா, 2 டயோடை யூஸ் பண்ணால் என்ன ஆயிரும், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் மாறணும். ஆனால் அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது. கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணால், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பக்கத்தில் எப்படி போய் கனெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா நம்ம இங்கே அலோவ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கோம், அடுத்தது பிளாக் பண்ணாலும் ஒரே மாதிரி பிளாக் பண்ணிடுவோம். சப்போஸ் நீ இங்கே கனெக்ட் பண்ணாலும் எப்படி கனெக்ட் பண்ணலாம், அது இதாகிடும். ஓகேவா? அது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல ஃபுல் ரெக்டிஃபையர், நான் இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இதுதான்டா. ஃபுல்லே ரெக்டிஃபையரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஆஃப் வேவும் கேட்கலாம், ஆனால் ஃபுல் வே தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஆஃப் வே வந்து 3 மார்க் எடுத்துப்போம். அப்போ ஃபுல் வே ரெக்டிஃபையர் நான் ஒரு நிமிஷம் தான் படி. இப்போ சாப்பிடக்கூடாது வைடா, அம்மா தானே சாப்பிடலாம். அப்போ அது சாப்பிட அம்மா கூப்பிட்றப்போ, அம்மா கூப்பிட்றப்போ ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணாமலே பேசிட்டேன். சரி, பரவாயில்ல. ஓகேவா? இப்போ வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, போத் பாசிட்டிவ் அண்ட் ஆஃப் சைக்கிள் ஆர் ரெக்டிஃபைடு, ரெண்டுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணோம்னா அது பேர் தான் என்னது, ஃபுல்லாக ரெக்டிஃபையர். அங்கே வந்து பாதி தானமாக ரெக்டிஃபை ஆச்சு, இங்கே வந்து ஃபுல்லாக ரெக்டிஃபை ஆகும். இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டால் ஃபுல்லாக ரெக்டிஃபையரில் அதே டயோடு தான் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டேப் ட்ரான்ஸ்ஃபார்மர், வித்தியாசமான ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர். அங்கே வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து சென்ட்ரல் டேப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் லோடு ரெசிஸ்டார் இது வந்து இருக்குது. இப்போ சென்ட்ரல் டேப்னால் இந்த மாதிரி இருக்குண்ணா ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர். ப்ரைமரி காயில் இருக்கும், செகண்டரி காயில் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம வந்து அவுட்புட் எங்கே எடுப்போம்னா இப்படி தான் எடுப்போம். இங்கே போகும், இங்கே போகும் அவுட்புட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரிடா. இங்கே சென்டரில் டேப் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம 220 வோல்ட் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். உள்ளே போகும்போது என்ன ஆகும், +220 -220 தானே போகும்.
அதானே ஏசி கண்ணா. ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி இருக்கும். +220 -220 போகும். இப்போ சென்ட்ரலில் ட்ராப் பண்ணுறதுனால இது பேர் 0 டெர்மினல்னு வச்சுங்க. இது பேர் 0. அப்போ என்ன பண்ணால் அந்த 220 ரெண்டாக பிரிச்சிடும். இங்கே ப்ளஸ்ஸை இங்கே அனுப்பிச்சிடும், மைனஸை இங்கே அனுப்பிச்சிடணும். ஸோ இதுதான் இதோட இது. ஓகேம்மா, இந்த டயக்ராம் மட்டும் கிளியராக பார்த்துக்கிடப்பா. ஃபுல் ரெக்டிஃபையருக்கு ரெண்டு டயோடு, ஒரு சென்ட்ரல் ட்ராப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. 2 டயோடு இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் காமன் டெர்மினல் ஏ எடுத்துடுறோம். அது மாதிரி சென்ட்ரல் டேப் பண்ணிட்டு இங்கே காமன் டெர்மினல் ஒன்று எடுத்துடுறோம். இது ரெண்டுக்கும் நடுவில் தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். லோடு ரெசிஸ்டர். ஓகேங்களா, ஜஸ்ட்டு இதை வந்து பார்த்துங்க இந்த சர்க்கியூட்டை. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இன்புட் அப்ளை பண்ணுறோம். ஏசி இன்புட்டை உள்ளே கொடுக்குறோம். அப்போ உள்ளே பாசிட்டிவ் போகிறதா எடுத்துங்க. இப்போ எம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா, அட் த சேம் டைம் என் வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ தானே சொன்னேன், சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபார்மோட பர்பஸ் அதான். ஒரு சைடை ப்ளஸ்ஸாகவும் ஒரு சைடை மைனஸாகவும் கொடுத்துரும். அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ரா. அப்போ உள்ள ப்ளஸ் வருதுன்னு வச்சுப்போம். இங்கே டயோடு இருக்குல்ல, எப்படிமா இருக்கும்? ஃபார்வர்டா ரிவர்ஸா? ஃபார்வர்ட்ஸ். வெரி குட்மா. அப்போ இங்கே 2 டயோடு இருக்குது, பேர் வச்சுருங்க D1 D2ன்னு. அப்போ D1 வந்து ஃபார்வர்டு பயஸாக இருக்கும். அட் த சேம் டைம் D2 பாருங்கள், இது மைனஸு, இங்கே உள்ளது ப்ளஸ்ஸு. சொல்கிற புரியுங்களா? வெரி குட். அப்போ டயோடு D1 ஃபார்வர்டு பயஸு, இது வந்து ரிவர்ஸ் பயஸு. அப்போ இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், இது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்போ D1 ஃபார்வர்ட் பயஸ்லையும் D2 ரிவர்ஸ் பயஸ்லையும் இருக்குது. D1 கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, D2 கரண்ட்டை கண்டக்ட் பண்ணல. அப்போ கரண்ட் எப்படி போகும்னா D1 வழியால் மட்டும்தான் போகும். அப்போ கரண்டோட பார்த்து பாருங்கள், MD1 இந்த ஏங்கிறதுக்கு போயிட்டு RL வழியாக தான் போகும். AB கடைசியாக Cயில் வந்து முடிஞ்சிடும்டா. ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் தானே, இப்படி வந்து முடிஞ்சிடும். அப்போ MD1 ABC அதான் ஞாபகம் வச்சுங்க. அது வழியால் கரண்ட்டு பாஸ் ஆகும். நம்மளுக்கு RLல கரண்ட் எப்படி இருக்குது? RLல A to B கரண்ட் பாஸ் ஆகுது. தட் இஸ் அ பாயிண்ட். ஓகேவா, இது டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில். அடுத்தது நெகட்டிவ் உள்ளே வருதுன்னு வச்சுப்போம். உள்ளே நெகட்டிவ் வருதுன்னு வச்சுமே, இப்போ M நெகட்டிவ், அப்போ N என்ன ஆயிரும்? ஃபார்வர்ட் பயஸா மாறிடும். எஸ், இது மைனஸ்ரா. இப்போ இது வந்து ப்ளஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த D1 பாருங்கள், இது D1 வந்து ரிவர்ஸ் பயஸ்லையும் D2 வந்து ஃபார்வர்டு பயஸ்லையும் இருக்கும். ஃபார்வர்டு ரிவர்ஸ் எப்படி சொல்கிறாங்க கவனிச்சுங்க. இது ப்ளஸ்ஸு, இந்த டெர்மினல் பாருங்கள், இதுவும் ப்ளஸ்ஸு. இப்போ D2 ஃபார்வர்டு பயஸு, D1 ரிவர்ஸ் பயஸ். அங்கே சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்ரா. அப்போ இது நெகட்டிவ்னால இது வந்து ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டை கனெக்ட் பண்ணாது, இது ஃபார்வர்ட் பயஸில் கரண்ட்டை கனெக்ட் பண்ணும். இப்போ கரண்ட் வந்து இது வழியால் தான் போக பார்க்கும். ஓகே, அப்போ கரண்டோட பாத்து வந்து பார்த்திங்கன்னா ND2 வழியால் போயிட்டு ABC வந்து க்ளோஸ் ஆகிடும். முன்னாடி கரண்ட் எப்படி போச்சு? MD1 ABC. இப்போ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ND2 ABC. ரெண்டுமே வந்து முடியக்கூடிய இடம் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் பயஸ்லேயும் அதாவது பாசிட்டிவ் சைக்கிளில் D1 கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது, ரிவர்ஸ் பயஸில் D2 கரண்ட் கண்டக்ட் பண்ணுது. ஆனால் நமக்கு என்ன ஆகுது? கரண்ட் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுது. இப்போ போத் சைக்கிள்லேயுமே என்ன ஆகுது? நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது. ப்ளஸ் அப்பையும் ஆன்சர் கிடைக்கும், மைனஸ் அப்பையும் ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நம்ம இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னு காட்டுறோம். அதனால தான் இந்த கோடு போட்டு கரெக்டாக வரைஞ்சி காட்டணும்டா. இல்லைன்னா நம்ம கண்ணாமலான்னு வரைஞ்சிருவோம். இப்படி வரைஞ்சிருவாங்க. இப்படி வரைஞ்சி விட்டு நம்ம வந்து இப்படி போட்டுருவான். சில பேர் இப்படி போட்டு விட்ருவான். சரி, ஒரே சைடு இப்படி ரொம்ப பக்கத்தில் போட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் இந்த ஒரு வேவ் தான் இப்படி மாறுது, இந்த ஒரு நெகட்டிவ் வேவ் தான் இப்படி மாறுது, இந்த ஒரு வேவ் தான் இப்படி மாறுதுன்னு அழகாக நம்ம படம் வரைஞ்சி காட்டணும்டா. ஓகேவா? ஸோ இதோட எஃபிஷியன்சி பார்த்து இது பாருங்கள், இது கண்டினியூஸாக கிடைக்குது. கண்டினியூஸாக ஏசி என்ன மாறிடுச்சு? டிசியாக மாறி இருக்குது. இதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? அங்கே 40.6ன்னு சொன்னோமா, இங்கே டபுளாக போயிருக்கீங்க, அவ்வளோதான். ஏன்னா 2 சைடுமே கன்வெர்ட் ஆகிறதுனால டபுளாக போயிருக்க வேண்டியதான். இப்போ 40.6 2ஆல் போயிருக்கணும், எவ்வளோமா? 40.6 எவ்வளோ வரும் எஃபிஷியன்சி? 81.2%. இதுவெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ரா. எஃபிஷியன்ஸாக தான் ஃபுல் ரெக்டிஃபையரு, இல்லை எஃபிஷியன்ஸாக தான் ஆஃப் ரெக்டிஃபையரு. ஸோ அப்படிங்கிறத பார்த்திங்க. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? கரண்ட்டை வந்து ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றுறோம். டிசியாக மாற்றினா பல பர்பஸ் இருக்குது. அப்போ தான் நம்ம சேவ் பண்ண முடியும். டிசி தான் சேஃபாக இருக்கும். எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம், 4th லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆஃப் வேவ் ஃபுல் வேவில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இது வந்து ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின்ரா. ஒன்று ஆஃப் வே கேட்பாங்க, இல்லாட்டி ஃபுல் வே கேட்பாங்க. ஜஸ்ட்டு கிளியராக பார்த்துங்க. ஓகேவா? ஸோ இந்த இடம் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை பேசி முடிச்சுருவோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் பயஸை பொறுத்த வரைக்கும் ஜங்ஷன் டயரில் ரிவர்ஸ் பயஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது?
இங்கே கரண்டே கண்டக்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனாலும் ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகுது, கொஞ்சோண்டு ஒரு கரண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த கரண்ட்டுக்கு பேர் என்னடா? If. அந்த கரண்ட்டுக்கு பேர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். ஓகேவா? அப்போ அது எதனால் கிடைக்குதுன்னா, நம்ம இன்னும் ஹெவியான கரண்ட்டை கொடுக்கும்போது இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன பண்ணோம், இங்கேருந்து அங்கே போக பார்க்கும். அந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் அது உடஞ்சி வருது. இப்போ இதில் எலக்ட்ரான் ஹோலும் சேர்ந்து தான் இருக்கும். ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த இடத்துல ஹோல் இருக்கதா இமேஜின் பண்ணிங்க. ஸோ எலக்ட்ரான் ஹோல் சேர்ந்து இருக்கும். நம்ம ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன நடக்குது, எலக்ட்ரான் ஹோல் உடஞ்சி நம்மளுக்கு கரண்டாக அது ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு பிரேக் டவுன் சொல்கிறோம். ரிவர்ஸ் சேச்சுரேஷன் பிரேக் டவுன். இந்த கிடைக்கக்கூடிய கரண்ட்டு பேர் வந்து ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டு. இது எதனால் கிடைக்குதுன்னா ரிவர்ஸ் பிரேக் டவுனால் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பிரேக் டவுனை நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ரிவர்ஸ் பயாஸ் அப்படியே பார்க்கக்கூடியது வந்து இந்த பிரேக் டவுன் ஏரியா. இது வந்து ஒரு 3 மார்க்கு. பிரேக் டவுன் மெக்கானிசம். ரெண்டு விதமான பிரேக் டவுன் இருக்குல்ல. ஒன்று வந்து அவலாஞ்சி பிரேக் டவுன் சொல்கிறாங்க, இது வந்து ஜெனர் பிரேக் டவுன். இது ரெண்டுமே ஒரு 3 மார்க்குடா, கம்பேரிசன் மாதிரி கொடுக்குறோம். அவலாஞ்சி பிரேக் டவுன், ஜெனர் பிரேக் டவுன். இதுக்கு நீ என்ன தனி ஆப்போசிட்னா ரெண்டுமே வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கதான் எடுத்துங்க. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம பிஎன் ஜங்ஷன் டைப் இருக்குல்லடா, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோமே, பி டைப்பு என் டைப்பு. ஸோ இந்த மாதிரி நார்மல் பி டைப்பில் மைனாரிட்டி கேரியர்ஸ் என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அங்கே போக பார்க்கும், அங்கேருந்து இங்கே வர பார்க்கும் ரிவர்ஸ் பயாஸில். அப்போ இந்த மாதிரி ஒரு நார்மலாக உள்ள ஒரு டயோடில் நம்மளுக்கு நகர பார்த்துச்சுன்னா, எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து நகர்ந்து கரண்ட் வந்துச்சுன்னா, இது வந்து என்ன பிரேக் டவுன்றா, அவலாஞ்சி பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் நம்ம படித்தது வந்து அவலாஞ்சி பிரேக் டவுனு. அந்த கரண்ட்டு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமாடா? கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். மைக்ரோ ஆம்பியர் தான் இருக்குன்னு சொன்னோம். இப்போ இதை எப்படி அதிகப்படுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இந்த ரிவர்ஸ் கரண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? மைனாரிட்டி கேரியர்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கரண்ட்டை எப்படி அதிகப்படுத்தலாம்? மைனாரிட்டி கேரியரை அதிகப்படுத்தலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெவியாக டோப்பிங் பண்ணுறாங்க. நம்ம கலந்தோம்ல பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொன்னோம், 100 ppm. அந்த நம்ம பார்ட்ஸ் பெர் மில்லியனில் அந்த டோப்பிங் பண்ணும்போது ஹெவியாக அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஹெவிலி டோப்டு பிஎன் ஜங்ஷன். அப்போ இங்கே வந்து எக்கச்சக்கமான மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்கும்டா. இங்கே வந்து நிறையா ஹோல்ஸ் இருக்கும், இங்கே வந்து நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ பி டைப்லேயுமே நிறையா எலக்ட்ரான்ஸ் இருக்கும், என் டைப்லேயுமே நிறையா ஹோல்ஸ் இருக்கும். அப்போ ஹெவியாக டோப் பண்ணும்போது ஹெவி மைனாரிட்டி கேரியர்ஸ் இருக்கும். அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், எல்லாமே ஹெவியாக இருக்கும்டா. கரண்ட்டு கூட ஹெவியாக கிடைக்கும். நம்ம ஃபார்வர்டில் எப்படி கிடைச்சிச்சோ அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் ஜெனர் பிரேக் டவுன். இது வந்து அப்படியே கதையாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 3 மார்க்கில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, நம்ம அதை பார்த்துருவோம். சார் வந்து சுறா கையில் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன், ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற கையில் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். இது ஒரு முக்கியமான 3 மார்க்கில், அதனால தான் சார் நடத்தியிருக்கேன். இது டயோடோட கான்செப்டோட சம்மந்தப்பட்டது. டயோடோட ரிவர்ஸ் பிரேக் டவுன், அதாவது ரிவர்ஸ் பயாஸில் உள்ளது. இது ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஒரு பாயிண்ட்டாக படிச்சிட வேண்டியது தான். இப்போ அவலாஞ்சி பிரேக் டவுன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைட்லி டோப்டு ஜங்ஷனால் வருது. இதில் எழுத முடியாதா? நான் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்துங்களா, இது எதனால் கிடைக்குதான், லைட்லி டோப்டு. நம்ம நார்மல் டயோடெல்லாம் கிடைக்கிறது. அதுவே அந்த சைடு பாருங்கள் எப்படி கிடைக்குதுன்னா, அது அந்த வார்த்தையை அவன் சொல்லாமல் விட்ருக்கான். நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம லோயலாகில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இது வந்து லைட்லி டோப்டு, அது ஹெவிலி டோப்டு. ஹெவியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டிப்ளீஷன் லேயர் எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும். ஏன்னா நிறையா மைனாரிட்டி கேரியர் இருக்கனால அதுவே இடத்த அடைச்சிக்கும். அப்போ பேரியரே இருக்காதுங்கிறாங்க. பேரியர் ரொம்ப கம்மியாக இருக்குமா. ஒரு வித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, 10⁻⁻6 மீட்டரை விட கம்மியாக இருக்கு பாருங்க, மைக்ரோமீட்டரை விட கம்மியாக இருக்கும். நான் ரிவர்ஸ் பயாஸ்னால் எப்படி இருக்குன்னு சொன்னோம், பெருசாக இருக்குன்னா டிப்ளீஷன் இங்கே வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்கடா. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த 2ஆவது பாயிண்ட் பாருங்கள். இப்போ நம்ம ரிவர்ஸ் பயாஸில் என்ன பண்ணுறோன்னா, வோல்டேஜ் அதிகமாக அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, அந்த கேரியரோட கைண்டிகன்ஸ்லாம் அதிகமாகி அது ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் பயாஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா நிறைய மைனாரிட்டி கேரியர் இருக்குது. அப்போ அந்த நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் பேரியர் இருக்கும்ல, அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. வேல்யூ பாருங்கள், 10⁻7 வோல்ட் மீட்டர். இதை 1 மார்க்கில் கேட்கலாம்டா. ஜெனர் பிரேக் டவுனில் எவ்வளவு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகும், 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர். அது மாதிரி ஸ்ட்ராங் வோல்டேஜ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 3rd பாயிண்ட்டு. இப்போ இங்கே என்ன ஆகுன்னா, ரிவர்ஸ் பயாஸில் சார்ஜ் கேரியர்ஸ்லாம் என்ன ஆகும்,
அங்கே இங்கேயும் மோதி ஆக்சுவலி நம்ம கம்பேர் பண்ணாமல் ஒரே சைடாக பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் அவலாஞ்சி பிரேக் டவுனா ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து போவோம். நம்ம லைட்லி டோப்லி ஆட்டமாக நடக்கிறது தான் நம்ம நார்மல் பிஎன் ஜங்ஷனில். இப்போ இதில் நீ வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சார்ஜ் கேரியெல்லாம் ஐசோலேட் ஆகும், அதோட எனர்ஜி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எனர்ஜி அதிகமாகி 3ஆவது பாயிண்ட் பாருங்கள், அது என்ன பண்ணுவோம், டிப்ளீஷன் லேயரை தாண்டி உள்ளே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னெட்டிக் கேரியர்ஸ் என்ன பண்ணும், டிப்ளீஷன் லேயரை அழகாக தாண்டி போயிடும். அப்போ இது போய்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசலரேட் பண்ணி இது போய்ட்டு அடுத்தடுத்ததில் மோதி எல்லா சார்ஜும் ஒரே சைடாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகுது, ஹெவியான கரண்ட் கிடைக்கிது அவலாஞ்சி பிரேக் டவுனில். இது அப்படியே 5 பாயிண்ட் அழகாக படிச்சுடுவாங்க. ரிவர்ஸ் பயஸ் அங்கே படித்தோம்னா அதை அப்படியே நம்ம படிச்சுட்டு வரோம். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டைமில் என்ன நடக்குதோ அதை பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதிலே ஹெவியாக டோப் பண்ணோம்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்கள், ஹெவிலி டோப்புன்னு தான் ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அந்த வார்த்தை நான் கவனிக்கவே இல்லை. ஹெவிலி டோப்புன்னு தான் ஆரம்பிக்கிறோம். ஹெவிலி டோப்பு இருக்கனால அந்த ரீஜியனே ரொம்ப தின்னாக இருக்கும், அதுவும் சார்ஜஸும் ஹெவியாக இருக்கும். அந்த ரீஜியன் வந்து 10⁻⁶ மீட்டர் தான் இருக்கும். இப்போ நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ண ரிவர்ஸ் பயஸ் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குடா 10⁻⁷. வோல்டேஜும் ஸ்ட்ராங்காக இருக்குது, சார்ஜஸும் நிறையா இருக்குது, சார்ஜ் கரியரும் நம்மளுக்கு நிறையா இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாண்டை பிரேக் ஆகி ஈஸியாக என்ன பண்ணோம், எலக்ட்ரான் ஹோல் பேர் க்ரியேட் ஆகுது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஜெனர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதாவது நிறையா சார்ஜ் இருக்குல்லடா, ஈஸியாக என்ன பண்ணோம், இங்கேருந்து அங்கே இப்போ எலக்ட்ரான் இங்கேருந்து அங்கே போகுதுன்னா அங்கே என்ன அர்த்தம், அங்கே ஹோல்ஸுக்கு க்ரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ எலக்ட்ரான் ஹோல் பேர் க்ரியேட் ஆகுது, இது பேர் ஜெனர் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கம்மியான வோல்டேஜ் அதிகப்படுத்தினா கூட ஹெவியான கரண்ட்டு அதில் பாஸ் ஆகி போகுது. இப்போ அந்த மாதிரி ஹெவியான கரண்ட் இருக்குது பாருங்கள், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கடைசி பாயிண்ட் பாருங்கள், திஸ் ப்ராசஸ் கிவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா அந்த வோல்டேஜுக்கு பேர் வந்து ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் இல்லை ஜெனர் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி அப்படியே புக்ஸ்லேயும் படித்து பார்த்துருங்க. இந்த இடம் இருக்குது பாருங்கள், அவலாஞ்சி பிரேக் டவுன், ஜெனர் பிரேக் டவுன், இதை தான் அங்கே பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. லொயோலா கீழே ஷார்ட்டாக இருக்குண்ணா, நீங்கள் லொயோலா கீழே படிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல்ப்பா.